வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்னைக்கு வினோத் எந்த டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சொல்கிறா வினோத். உங்களுக்கு தெரியும் எனக்கு ஸ்டார்பக்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் பெங்களூர் ஏர்போர்ட்டில் இறங்கினேன். இறங்கிட்டு வெளில வரும்போது அந்த டொமெஸ்டிக் ஏர்போர்ட் முன்னாடி ஒரு நல்ல ஸ்டார்பக்ஸ் இருந்தது. அங்கே போனேன், ஒரு மேனேஜர் இருந்தார். அந்த மேனேஜரை கேட்டேன், ரொம்ப நல்லா இங்கிலீஷ்லாம் பேசினேன். ரொம்ப எப்படிப்பா இருக்குது ஸ்டார்பக்ஸில் வேலை செய்யுது? ஓ, ரொம்ப நல்லா இருக்குது. டாடா கம்பெனியில். ஆமாம், பார்க்க கொஞ்சம் வயசானவர் இருந்தார். என்ன சொன்னால், நீங்கள் கொஞ்சம் வயசானவங்க, பாக்கியெல்லாம் சின்ன பசங்களாக இருக்காங்களே, நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்கன்னு கேட்டேன். டாடா கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்கிறதுக்காக நான் இங்கே ஒரு பரிஸாக வந்துட்டேன். அப்படியா, நீங்கள் முன்னாடி இங்கே இருந்தேன், ரிலையன்ஸில் வேலை செஞ்சுருந்தேன். சரி, ரிலையன்ஸ்லேருந்து இங்கே வந்துட்டிங்களா? அங்கே ஒரு மேனேஜராக இருந்துட்டு இப்போ ஒரு பரிஸா இருக்கீங்களா? ஆமாம். ஏன்னு கேட்டேன். அவர் என்ன சொன்னாங்கன்னா, ரிலையன்ஸ் இருக்கும்போது அவங்க பாஸஸ்லாம் ரொம்ப துன்படுத்தினாராம். உப்பையும் இது செய்யலை அது செய்யலைன்னு உப்பையும் கேட்டுகிட்டே இருப்பாங்களாம். நான் சொன்னேன், ஆமாம், ஸ்டார்பக்ஸில் டாட்டாஸில் என்ன பெரிய வித்தியாசம்? அவன் சொன்னான், இங்கே மேனேஜர் நீங்கள் இது செய்யலை அது செய்யலைன்னு கேட்காம, உன் வேலையை நான் இன்னும் உன்னை எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படி கேட்குறாங்க. அப்படியே இருக்கலாம். ஆனால் இப்போ பார்த்தேன்னா டிசிஎஸில் எவ்வளோ பேரை சீட்டுக்கு இஷ்டானோ நீ பார்த்துட்டு இருக்கிற. அதுவும் உண்மைதான். ஸோ how much ever it is, it's also a function of. ஆனால் அது நமக்கு தெரியாதுல்ல, அவங்க எப்படி சொல்லி சீட்டை கிழிச்சாங்க, எப்படி சொல்லி குவிச்சாங்களோ, பட்டு சீட்டை குவிச்சிட்டாங்க. ஸோ பட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் இஸ் how you treat your employee is very important. ஏன் அது நான் சொல்கிறேன். ஃபில் ஃபிஷர்னு ஒருத்தன் இருந்தான். அவன் காமன் ஸ்டாக்ஸ் அன்காமன் ப்ராஃபிட்ஸ்னு ஒரு புக் எழுதினான். அதை பார்த்தா என் புக்கோட டைட்டில் காப்பி அடித்தேன். ஆர்டினரி ஸ்டாக்ஸ் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ்னு. இட் வாஸ் சச் அன் இன்ஸ்பைரிங் புக். அந்த புக்கில் அவன் என்ன சொல்லுவான்னா, 20 ஃபேக்டர்ஸ் சொல்லுவான். அந்த 20 ஃபேக்டர்ஸில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஒரு கம்பெனி அவங்க ஸ்டாஃபை எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு. உனக்கு வேலை செய்கிறவனையே அவன் ஒழுங்காக நடத்தலைன்னா, உன் கம்பெனி ஒன்றை ஒழுங்காக ஒரு ஸ்டாஃப் ஒன்றை ஒழுங்காக நடத்தலைன்னா, ஸ்டாஃபையே ஒழுங்காக நடத்தலைன்னா, ஷேர் ஹோல்டரை ஒழுங்காக நடத்துவானா? நீ ஒரே ஒரு சின்ன ஷேர் ஹோல்டர், நீ ஒரு சின்ன ஷேர் ஹோல்டர், உன்னை போட்டு ஒரு சாட்டினா நீ கோவிந்தா. அதே மாதிரி பல்காக ப்ராடக்ட் விற்கிறச்ச ஒரு கிளைண்ட்டை ஒழுங்காக நடத்துவானா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அந்த டிசிஎஸ் இன்சிடெண்ட்டை விட்டேன்னா, பை அண்ட் லார்ஜ் ஓவர் த லாஸ்ட் 100 years டாடா கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் வேலைக்கு சேர்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி தான். நீங்களும் சொல்லியிருக்கீங்க பென்ஷனர் ஸ்டாக் வேறு. ஆமாம், அது வேறு என்னென்னா, ஜேஆர்டி டாட்டா ஒரு இடத்துல இன்டர்வியூ சொல்லியிருக்காரு. நீங்கள் கூகுளில் தேடினா அது இருக்கும். ரத்தன் டாட்டாவோட பெரியப்பா அவர் என்ன சொன்னார்னா, வெரி கிளியர்லி, இஃப் யூ ஹவ் ரெக்ரூட்டட் சம்படி and if you have to force to fire him, something is wrong with you. That means you don't know how to use him. இல்லாட்டா நீ அவனை ரெக்ரூட்டே பண்ணிடக்கூடாது. ஸோ யூ ஹவ் டு ஃபைண்ட் ஹிம் அனதர் ஜாப் அப்படிங்கிறது தான் அந்த ஃபிலாசபி. அவரோட ஃபிலாசபி அதுதான். ஸோ ஒரு எம்ப்ளாயி நீ எப்படி நடத்துங்கன்னு வச்சு அந்த ஸ்டாக்கை வாங்கலாமாமே நீ டிசைட் பண்ணணும். இதுக்கு கிளாசிக்காக நான் 2 ஸ்டாக்குங்கிறதுக்கு நான் 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐசிஐசிஐ பேங்க் இருந்தது, HDFC பேங்க் இருந்தது. ஐம் டாக்கிங் 25 years பேக். ஐசிஐசிஐயில் எம்ப்ளாயியை பிச்சைக்காரமாய் நடத்துவான், ஏறி மிதிப்பான், நம்பருக்காக புழிஞ்சு காமத்து. அதுக்கப்புறம் அந்த சந்தா கோச்சரும் என்ன வேணால் பண்ணுவாங்க. நீ கூகுளில் போய் மிஸ் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் பை ஐசிஐசிஐ மேனேஜர்னால் அதில் உனக்கு எல்லாமே வரும். சேல்ஸ் நம்பர் தான் எல்லாமே போட்டு ஹாரிஃபிக்காக ட்ரீட் பண்ணுவோம். HDFC பேங்க் தோஸ் டேஸ் அகேன், நாட் நோ, 25 வருஷத்துக்கு முன்னாடி they had a very good relative to ICICI, they had a very good work culture. over a period of அப்போ என்ன ஆச்சுன்னா, HDFC stocks, I'm talking 2090s and 2000s, அப்போ HDFC பேங்க் வாஸ் ஆல்வேஸ் அவுட் பர்ஃபார்மிங் ஐசிஐசிஐ. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு 20 வருஷம் கழிச்சு சந்தா கோச்சரை கழுத்தாக கொடுத்தாங்க. அப்போ புதுசாக வந்தவன் ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் அப்படிங்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலன்னு வந்தான். அவன் ஃபஸ்ட்டு என்ன சொன்னான், இப்போ எம்ப்ளாயி ப்ரெஷரை கட் பண்ணிருந்தான். சிஸ்டம் எல்லாம் ப்ராஃபிட்ஸு, ஷேரிங்கு, ப்ரமோஷன் எல்லாத்தையும் டைம் பவுண்ட் ஆக்கிட்டோம். எம்ப்ளாயி மேலே ப்ரெஷரை குறைஞ்சான். தி ஐசிஐசிஐ எம்ப்ளாயீஸ் ஃபவுண்ட் இட் வெரி சர்ப்ரைசிங்லி பெட்டர் பிளேஸ் டு ஒர்க். அதர் திங்ஸ் ஹி டிட், அது வேறு விஷயம். பட் திஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஹி டிட். HDFC went in the opposite direction. HDFC Bank started abusing employees. கரெக்ட். நீ சடனாக பார்த்தேன்னா என்ன ஆச்சுன்னா, இந்த ஸ்டாக் அப்படியே இறங்கிடுச்சு பர்ஃபார்மன்ஸில்.
இந்த ஸ்டாக் தூக்கி எகிரி எங்கேயோ டாப் கியர் போட்டு தூக்கி எங்கேயோ போயிடுச்சு. ஸோ 2 கம்பெனிஸ். ஒன்று வந்து வாஸ் டூயிங் வெரி வெல், ஸ்டார்டட் ட்ரீட்டிங் எம்ப்ளாயி லைக் ஷிட், இட் ட்ராப்ட். Another company started treating employees well, it did well. ஸோ த லோவஸ்ட் எம்ப்ளாயி எப்படி நடத்துகிறான் ஒரு கம்பெனி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இது வந்து பர்சனலாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் 18 வயசு இருக்கும்போது, ஒரு காலத்தில் நான் இருந்தேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த வயசு இப்பயும் இருக்கீங்க. இப்போ 58 வயசு ஆயிடுச்சு. இங்கேருந்து என்ன பண்ணுவேன், எங்கள் அப்பா வந்து ஸ்டாக் வாங்கிடுவார் பேப்பரில். போய் இப்போ வேப்பாராமேசன்ட்ட என்ட்ரி போட்டுன்னு வரணும். போனால் உங்கள் அப்பாட்ட சொல்ல அப்படிம்பார். 100 ரூபா. அப்போல்லாம் பாம்பேயில் தான் ஆர்டர் போட்டு ஃபோனில் வாங்குவார். 100 ரூபா ரிலையன்ஸ் ஒரு மூடு போட்டுப்பார். 105 ரூபா நான் போட்டுட்டேன்னு சொல்லு. 10,000 ரூபாய்க்கு பதிலாக 10,500 ரூபா, 2.5% ப்ரோக்கரேஜ் அப்படின்னார். அப்படின்னா என்னென்னா ஒரு 250 ப்ரோக்கரேஜு, 500 ரூபா ஒரு மார்ஜின்னு, 10,000 ரூபா போட்டதில் 750 ரூபா அவர் காசு போட்டார், அவருக்கு மார்ஜின். இட் வாஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட். 500 ரூபா அடுத்த நாள் காலத்தில் பார்த்தா 100 ரூபா வரும். உங்கள் அப்பாட்ட சொல்லு, 5 ரூபா எக்ஸ்ட்ரான்னு சொல்லு, 2 ரூபா 50 காசு அப்படின்ட்டார். வாங்கி கொடுக்குறதே கட்டான். இப்போ வாங்கி கொடுத்துட்டாரு. அப்போ எல்லோரும் என்ன சொல்லுவான், இன்றைக்கி பாரு அவர் முட்டாள் வாங்கிட்டான் பாரு. பட் நான் அதை அன்றைக்கி வாங்கிட்டு இன்றைக்கி வரைக்கும் வச்சுருப்பேன். ஏன்னா அவர் கரெக்டான ஸ்டாக்கை பார்த்து ஹீ இஸ் நாட் அண்டர் ப்ரெஷர். 10,000 ரூபா வியாபாரம் பண்ண 750 ரூபா லாபம் வாங்கினேன்னு பேக்கெட்டில் போட்டுட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கினியா வித்தியான ஒரு குழப்பில்லை. நான் இவ்வளோ வருஷம் போனஸ்ஸு ஸ்ப்ளிட்டு அது இது நிறைய அது கொழுத்த காசாக இருக்குது இன்றைக்கி இன் ஆஃப்டர் 40 இயர்ஸ். ஆனால் இன்றைக்கி இருக்கிற புரோக்கருக்கு என்ன ஸ்டாக் வாங்கணும்னு தெரியாது. ஏதாவது ஒன்று வாங்கு, நிறைய வாங்கு, வித்துண்டே இன்றைக்கே வித்துரு, 5 ரூபா போயிடுச்சு வித்துரு. ஏன்னா அவனுக்கு நீ வந்து நீ இவ்வளோ வாங்கி வைக்கிறியோ 0.2 0.1 தான் கமிஷன். என்னது ரைட்டா? அவனுக்கு சம்பளம் வந்து இன்றைக்கி ஒரு 30,000 ரூபா சம்பளம் இல்லைன்னா அவனால் வாழ்க்கையை நடத்த முடியாது. சிட்டியில் இருக்கணும்னா 60,000 ரூபா சம்பளமாவது போகணும். அவன் 60,000 ரூபா சம்பளம் வாங்கணும்னா அவன் 5 லட்ச ரூபா கொடுத்தா தான் அவ்வளோ வாட்டி அடிக்கணும். 5 லட்ச ரூபா நான் ரெவன்யூ எடுக்கணும். 5 லட்ச ரூபா ரெவன்யூ எடுக்கிறச்ச நீ 0.2 0.1 மார்ஜின் கொடுத்தேன்னா அவன் 5 லட்ச ரூபா எடுக்கிறதுக்குள்ளே அவன் கிழவனாக ஆகிடுவான். ஸோ இருக்கிறதுலே லோவஸ்ட்டு லெவல் ஸ்டாஃப் தான் உன்ட்ட வருவான். இப்போ நான் வேப்பாராமேசனை பார்க்கணுன்னா வேப்பாராமேசனை இன்றைக்கி லெவலில் எனக்கு அவர் நல்லா தெரியும். இப்போ 90 வயசு இருக்கும் அவருக்கு இருந்தார்னா. இன்றைக்கி அவர் 3.5 லட்ச ரூபா இல்லாட்டா அவர் வரமாட்டார். அவன் 3.5 லட்ச ரூபா வாங்கணும்னா அவன் 1 crore வியாபாரம் பண்ணி 5% மார்ஜின் போட்டால் தான் அவன் சர்வைவ் ஆக முடியும். ஏன்னா அவனுக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் கொடுத்தா கம்பெனி 25 லட்ச ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணும் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன். பட் அவர் கொடுக்குற பேரஃபேலியாலாம் சேர்த்து அவர் 40-45 லட்ச ரூபா பர் மந்த்து பண்ணி ஆகணும். அப்போ தான் அவருக்கு இந்த 5 லட்ச ரூபா 3.5-4 லட்ச ரூபா கொடுக்க முடியும். நீ அந்த 0.2 0.1 போட்டால் அவர் என்றைக்கு பண்ணுறது? அதனால் குவாலிட்டி ஆஃப் நீ வந்து என்ன நினைக்கிறோம், ஐயா எனக்கு 0.2 கிடச்சிருச்சு 0.1 கிடச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுற. ஆக்சுவலி நீ 2% கொடுத்து யூ கேன் ஹையர் அ வேப்பாராமேசனா, இல்லை 0.2 0.1 கொடுத்து நீ வந்து ஒரு இங்கிலீஷே பேச தெரியாதவனும் உன் புரோக்கராக வச்சுக்கிறியாங்கிறது தான் உன்னோட டிசிஷன். புரியுது. 10,000 ரூபாய்க்கு போட்டது இன்றைக்கி வந்து என்கிட்ட நியர்லி 60-70 lakhs இருக்கும் அந்த ஷேர்ஸ். He gave me 10,000 which is worth 50-60 lakhs today after 40 years. I paid him 750 rupees. I have not sold it. So how you select, நீங்கள் எப்படி உங்கள் சப்ளையரையும் செலக்ட் பண்ணுறீங்க, எப்படி உங்கள் சப்ளையர் ட்ரீட் பண்ணதும் இம்பார்ட்டன்ட். நாட் ஒன்லி நீ ஏன்டா ஸ்குவீஸ் பண்ணினே இருந்தான்னு வச்சுக்கோ, உனக்கு கழுதை தான் கிடைக்கும். இஃப் யூ பே பீனட்ஸ் யூ கெட் monkeys. இஃப் யூ கெட் பே பீனட்ஸு யூ கெட் மங்கி. குரங்கு தான் கிடைக்கும். நான் 0.1 கமிஷன் கொடுத்தேன்னா உனக்கு மங்கி தான் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக வந்து 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.